everyone, welcome back to Lexora Studies. இது உங்க ஸ்மார்ட் லேர்னிங் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னன்னா டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் ஃபேமிலி லா சப்ஜெக்ட். ஓகே, கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னென்ன டெஃபினிஷன் அண்ட் பேசிக் பிரின்சிபல் ரெண்டுத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கவனிங்க. ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற வேர்ட்லேயே நமக்கு நல்லா புரியுது, ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொருத்தர் அப்பியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த வேர்டோட மீனிங். இப்போது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, அந்த பர்சனுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே எடுத்துக்கிறேன். நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார், அண்ட் எனக்கு பசங்க இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வரும், அண்ட் எனக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகும். ஓகேவா? அப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி என் பசங்க என்னோடய பிளேஸ்லேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ எனக்கு பதிலாக என்னோடய பசங்க அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அண்ட் இதுதான் டெஃபினிஷன் அண்ட் பேசிக் பிரின்சிபல் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது டிஃப்ரெண்ட் லாஸில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, எந்த பொசிஷனில் எந்த டைமில் அவங்க இந்த டாக்ட்ரைனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லாவில் இந்த டாக்ட்ரைன் யூஸ் பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ இதை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த ஹேர் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களோட சில்ட்ரன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் ரோமன் லாவில் டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வேற ஒரு ஃபேமிலிக்கு போகாமல் வித்தின் த சேம் ஃபேமிலி லைன்லேயே போகிறதுனால த ப்ராப்பர்ட்டி வாஸ் வெரி ப்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாவில் பார்க்கும்போது இவங்க சர்டைன் கேசஸில், அதாவது ஒரு பர்சன் வில் இல்லாமலே இறந்துட்டாரு அப்படின்னா அந்த டைமில் அவங்க இந்த டாக்ட்ரைன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹிந்து லாவில் பார்க்கும்போது அண்டர் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 படி ஒரு சன்னோ டாட்டரோ அவங்க பேரண்ட்டுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சன் டாட்டர் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட சில்ட்ரன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுதான் ஹிந்து லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்து லாவில் பார்க்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதோ இல்லை கோபார்ஷனரி சிஸ்டம் படி யூஸ் பண்ணும்போதோ தான் அவங்க இந்த டாக்ட்ரைன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இஸ்லாமிக் லா நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க எந்த ஒரு ஆக்டோ லாவோ பயன்படுத்தலை, அவங்க குரானிக் ரூல்ஸ் படி தான் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணலை. அடுத்து இதனால் கரண்ட்டில் ப்ராக்டிக்கலில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்டேட் பிளானிங், அதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லா டைமும் ஒரே சுச்சுவேஷன் இருக்காது. இப்போ இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பர்சன் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே இறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனில், அண்ட் கன்ஃபியூஷனை இது அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த டாக்ட்ரைனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி லா டிஸ்பியூட்ஸ், இந்த டாக்ட்ரைன் யூஸ் பண்ணுறதுனால ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸும் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சில பிளேஸில் அதிகமாக இருக்கும், சில பிளேஸில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபேமிலியில் நிறைய என்ன சொல்கிறது டிஸ்பியூட் அரைஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகி எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான லா ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே பயன்படுத்தி அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து கிராஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ், அதாவது இப்போ இந்த டாக்ட்ரைன் நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு டைம் நான் இங்கே இருக்கேன், என்னோடய கிராண்ட் ஃபாதர் யூஎஸ்ஏல இருக்கார், என்னோடய அப்பா யூகேல இருக்கார் அப்படின்னா, ஸோ இப்போ நான் யூஎஸ்ஏ லா யூஸ் பண்ணணுமா, யூகே பண்ணணுமா, இல்லை இந்தியா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது இல்லையா. ஸோ இதனால் இதில் ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ் அரைஸ் ஆகுது இந்த டாக்ட்ரைன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் ரெப்ரசன்டேஷனோட ஃபுல் கான்செப்ட். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.